பகுதி 2 சுதந்திரம். கிஷோர், எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரில மது. நான் பரவாயில்ல சார், நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். கிஷோர், ஓகே, இன்னிலேருந்து உங்களோட இன்டர்ன்ஷிப் டைம் பீரியட் முடியுது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஃபுல் டைம் பெர்மனெண்ட் எம்ப்ளாயி இன் அவர் ஆஃபீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமேல் நீங்கள் ஃபுல் டைம் அங்கே வேலை பார்க்கலாம். அண்ட் உங்களோட சேலரி நெகோஷியேஷன் எல்லாமே நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட பண்ணிக்கோங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன், நான் ரொம்ப தேங்க்ஸ் சார், இதை எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. கிஷோர், தேங்க்ஸ்லாம் வேணாம் மது, நீங்கள் தான் அந்த வேலைக்கு சரியான ஆள். நான் ஒரு கேள்வி சார் கேட்கலாமா? கிஷோர், கேளுங்க மது. நான் என்னை எப்படி செலக்ட் செஞ்சீங்க? கிஷோர், அது உங்களோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கை பார்த்து தான். நான் ரொம்ப தேங்க்ஸ் சார். கிஷோர், நீங்கள் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுறீங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் டைம் பீரியட்லேயும் நீங்கள் ஓவர் டைம்லாம் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? யூ ஆர் அ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அ டெடிக்கேட்டட் எம்ப்ளாயி அண்ட் யூ ஹேவ் அ பொட்டென்ஷியல். அதனால தான் உங்களை பெர்மனெண்ட் ஆக்குனேன் நான். சார், இது என்னோடய கடமை சார். கிஷோர், அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பதட்டமும் மற்றும் ஆர்வத்துடன், நான் சொல்லுங்கள் சார். கிஷோர், நம்ம கம்பெனியில் நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு வெக்கேஷன் தருவோம் தெரியுமா? நான் நல்லாவே தெரியும் சார். கிஷோர், இந்த தடவை அது உங்களுக்கு தான். மகிழ்ச்சியின் உச்சத்தில் மெய் மறந்தேன் நான். என்ன சார், ஒரே நாளில் இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்கிறீங்க, எனக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. கிஷோர், ஐயோ மது, உங்களுக்கு உடம்பு நல்லா தானே இருக்குது, டாக்டர் கூப்பிடவா? நான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கேங்கிறத சொன்னேன் சார், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கிஷோர், எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அளவுக்கு மீறி போனால் அது ஆபத்து தான். நான் பட் சார், என்கிட்ட அவ்வளோ பணம் எதுவும் இல்லை சார் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு. கிஷோர், மது, உங்களுக்கு ஒரு பைசா செலவு கூட கிடையாது, எல்லா செலவையும் கம்பெனியே பார்த்துக்கும். நான் நிஜமாவா சார்? கிஷோர், ஆமாம் மது, அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே இருந்து கிளம்பி போகிறதுலேருந்து அங்கே செலவு பண்ணுறது, அப்புறம் இங்கே திரும்பி வர எல்லா செலவுமே நம்ம கம்பெனியே பார்த்துக்கும். நான் பிறந்ததுலேருந்து இந்த நாள் தான் சார் ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். கிஷோர், உங்கள் பணம் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேணாம், எல்லாத்தையும் நம்ம கம்பெனியே பார்த்துக்கும், கவலைப்படாமல் இருங்க காசை பற்றி. நான் சார், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார், கண்களில் கண்ணீர் என்னை அறியாமல் வருகிறது. கிஷோர், என்னாச்சு மது, ஏன் அழுவுறீங்க? நான் ஆனந்த கண்ணீர் சார். கிஷோர், நீங்கள் இந்த கம்பெனிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் வார்த்தையே வர மாட்டேதுங்க சார். இன்னொரு கேள்வி சார். கிஷோர், கேளுங்க மது. என் கூட யாராச்சும் வருவாங்களா, இல்லை நான் தனியாக தான் போகணுமா? கிஷோர், இல்லை தனியாக தான் போக போகிறீங்க. நான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? கிஷோர், ஏன் தனியாக ட்ராவல் பண்ணுறதில்ல எதுவும் பிரச்சனையா மது? நான் சார், நான் தனியாக ட்ராவல் பண்ணதில்லை, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கிஷோர், நீங்கள் இன்ட்ரோவர்ட் தானே, அப்புறம் ஏன் தனியாக போகிறதில்ல பிரச்சனை உங்களுக்கு? நான் இல்லை சார், ஒரு பொண்ணை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆஸ் அ பொண்ணாக வந்து எனக்கு வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. அவங்க தனியாக போகிறதுனா எனக்கு ரொம்ப பயம். அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கிஷோர், இந்த ட்ராவல் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி சார் சொல்கிறீங்க? கிஷோர், தனியால் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எல்லாமே பண்ணலாம், உங்களுக்கு தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாராவது ஸ்பெஷலாக கூட நீங்கள் மீட் பண்ணலாம். நான் அப்படியா சொல்கிறீங்க? கிஷோர், தனியாக ட்ராவல் பண்ணுறதுல அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. உங்களோட பயம் போகலாம், நீங்கள் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப், யூ கேன் ஐடென்டிஃபை ஹூ யூ ஆர். ஸோ நிறைய கேள்விகளுக்கான விடைகள் ஒரு தனியாக போகிற ஒரு பயணத்தில் கிடைக்கும். நிஜமாவா சார்? கிஷோர், ஆமாம் மது, எனக்கு மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் தனியாக எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன். டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸை பார்ப்பேன். அது எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நிறைய மெமரிஸ் எனக்கு க்ரியேட் பண்ணும். உங்களை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு. ஓகே சார், நான் தனியாகவே போகிறேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது சார். கிஷோர், சரி, நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எங்கே சார்? கிஷோர், இமாச்சல் பிரதேஷ், மணாலி. நான் உண்மையாவா சார் சொல்கிறீங்க? கிஷோர், ஆமாங்க, நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை பாருங்கள். கிஷோர் கொடுத்த ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தேன். அது பிஸ்னஸ் வகுப்பிற்கான டிக்கெட். வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத சந்தோஷத்தை நான் அடைந்தேன். நான் சார், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். கிஷோர், ஒன்றும் சொல்ல வேணாம், இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு ஃப்ளைட். இப்போவே மணி 12 ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. நான் இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்குது சார். கிஷோர், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்புறீங்களா? நான் ஆமாம் சார், ரொம்பவே நம்புகிறேன். கிஷோர், அது நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றும். இது இப்படி தான் நடக்கும்.
நினச்சது நடக்கும், ஆனால் நினச்ச மாதிரி நடக்காது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டது கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இப்படியே பேசிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை கிளம்புறீங்களா? நான் இதோ கிளம்பிட்டேன் சார். கிஷோர், இதாங்க கம்பெனியோட கிரெடிட் கார்டு, இதை வச்சுக்கோங்க, இதை எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கோங்க. இந்த பேப்பரில் இந்த சீக்ரெட் பின் இருக்குது. நான் ரொம்ப தேங்க்ஸ் சார். மது, இந்த உலகத்தில் எல்லாருமே கெட்டவங்க இல்லை, நல்லவங்களும் நிறைய இருக்காங்க. நல்ல மனுஷங்களை பார்த்தா பயப்படாமல் பேசுங்க. நான் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கிஷோர், உங்கள் மனசும் ஆத்மாவும் சொல்லும் இவங்கள நம்பலாம் நல்லவங்கன்னு. டைம் வேஸ்ட் ஆகுது, கிளம்புங்க மது. நான் தேங்க்யூ சார், குட் பை சார். கிஷோர், ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் சேஃப் ஜேர்னி. மிஸ் மதுமிதா. ஆனந்தத்தில் என் ஆன்மாவிற்கு இறக்கை முளைத்து என் வீட்டை நோக்கி என்னை உடலை தூக்கி சென்றது. அவசர அவசரமாக எனது துணிகள் மற்றும் தேவையான பொருட்களை தயார் செய்து என் அம்மாவிடம் சொல்லிவிட்டு விமான நிலையத்தை வந்தடைந்தேன். இங்கிருந்து டெல்லி சென்று அங்கிருந்து மணாலி செல்ல வேண்டும். நான் செல்ல வேண்டிய விமானம் இன்னும் 1 மணி நேரத்தில் புறப்பட்டுவிடும். இந்த 1 மணி நேரம் கூட என் மூளை யோசிக்காமல் இருக்க மறுக்கின்றது. பெரிய கண்ணாடி வழியாக விமானங்களை பார்த்து கொண்டிருந்தேன். இது மாலை மங்கும் நேரம். மேகங்களுக்கு நடுவில் இருந்து சூரியனின் ஒளி வந்தது. சொர்க்கத்திலிருந்து வரும் ஒளி போல் இருந்தது. அது என்னை ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க வைத்தது. ஏன் மனித மதம், அதாவது ஏன் மனித மனம் எப்போதும் சொர்க்கத்தை பற்றி மட்டுமே சிந்தனை செய்கிறது? வாழும் வாழ்க்கை நரகமாக உள்ளதால் மனித மனம் எப்பொழுதும் சொர்க்கத்தை பற்றி சிந்திக்கின்றது என தோன்றுகிறது. சூரியன் மெல்ல மெல்ல மறைந்தது. எனது சொர்க்கத்தை பற்றி சிந்தனையும். அப்போது ஒரு ஆணின் கண்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தது. நல்ல வசீகரமான கண்கள் எனது கண்களை கவர்ந்தது. அந்த ஆண் என்னை நோக்கி நடந்து வருகிறார். என்னுடைய இதயம் படபடவென்று பதட்டத்தில் துடிக்க ஆரம்பித்தது. என்னிடம் நெருங்கினார். அனைவரும் மாஸ்க் அணிந்து இருந்ததால் முகம் தெரியவில்லை. அவர் தனது கைகளை நீட்டினார். ஆண், ஹாய், ஐ எம் ஷிவ் அகத்தியா. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இதோட முழு நாவலும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட முழு இபுக், அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.